வெல்கம் டு சமையல் டைரி. இன்னைக்கு நம்ம சமையல் டைரியில் ஒரு ஸ்பெஷலான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணினாலே ஸ்பெஷல் தான். அதுலேயும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணினா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதோட மனமும் சுவையும் மற்ற பிரியாணியோட ஒப்பிடவே முடியாது. அதே திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை அதே ருசியோட வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஒரிஜினல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட ருசி நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பிரியாணிக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன ஜாதி பத்திரி. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை கொஞ்சம் சேர்த்தி பொடிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சியை இது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு 30 எடுத்துகிட்ருக்கேன். அதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டை தரும். அதனால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பூண்டு வந்து ஒரு 30லேருந்து 35 எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிட்டோம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது கூடவே 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா, இப்போ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேன். கடைசியாக ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு தனியாக வெளியே வந்துடும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து வெளியே வந்துடுச்சு. எனக்கு அந்த மசாலா பேஸ்ட்டும் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் வந்து 1 கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் அரிசி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். எப்பவுமே அரிசி 1 டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கணும். அதுதான் கணக்கு. அதே மாதிரி 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் சேர்த்திங்கன்னா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டாக வரும். இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்திருக்கும். இதே சிக்கனாக இருந்துச்சு அப்படின்னா 2 விசில் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மட்டன் வந்து நல்லா இப்போ வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொதிப்பு வந்த உடனே இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த அரிசி, அதையும் சேர்த்திக்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்யும் போது பிரியாணி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்போ தான் பிரியாணி நம்மளுக்கு குலையாமல் அந்த அரிசியும் முத்து முத்தாக அழகாக வரும்.
உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை, காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பிரியாணி தண்ணியில் எப்பயுமே உப்பு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு காரம் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியும் வந்து சுண்டிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்த வாட்டி அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அரை எலுமிச்சப்பழம் சாறை வந்து புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பரிமாறுங்க. பாருங்கள், நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சமையல் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.